நம்ம இன்ஸ்டிடியூட்ல நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணா கூட எனக்கு அவ்வளவு பயமா இருக்கும். உங்ககிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியாம நான் தடுமாறுவேன். நான் ஏமா அப்படி இருக்கணும்? இது இன்ஸ்டிடியூட் தானே. தப்பு பண்ணா அடுத்து அப்படி நடக்காம பாத்துக்க போறேன், அவ்வளவுதானே. நான் ஏன் பயப்படணும்? ஏன்னா அந்த பயத்தை நீங்க எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கீங்க. அது நம்ம இன்ஸ்டிடியூட் நீங்க பொதுவா சொன்னாலும் அது இப்ப வரைக்கும் உங்க இன்ஸ்டிடியூட் உங்க சொத்துன்னு மட்டும்தான் என் மனசுல பதிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிமா எனக்கு அந்த சேர்மன் பதவியை கொடுப்பீங்க? அப்படியே அந்த பொறுப்பை கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு தான் உங்களோட ஸ்பெஷலான சின்ன மருமக இருக்கா, சின்ன மகன், அவங்களுக்கு தானே கொடுப்பீங்க. எனக்கு எப்படி கொடுப்பீங்க? டேய், என்னடா பேசுற? சஞ்சய், எனக்கெல்லாம் தெரியும்டா. நான் ஒன்னும் குழந்தை இல்லை. அம்மாக்கு எப்பவுமே என்னை விட நீதான் ஸ்பெஷல். அதை நான் பல தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா தம்பி தானேன்னு அதை நான் பெருசா எடுத்துக்கல. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. மூத்தவனா பிறந்ததுக்காக வாழ்நாள் முழுக்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தே போகணும்னா எனக்கு என் வாழ்க்கையில எதுவுமே இல்லாம போயிருமே. இதோ என் பொண்டாட்டி நிக்கிறா. இந்த குடும்பத்தோட மூத்த மருமக தானே இவ. இவளுக்கு இந்த குடும்பத்துல என்ன மரியாதை கிடைச்சிருக்கு? மரியாதைலாம் கேட்டு வாங்குறது இல்லடா, நாம அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். நான் என்ன இந்த வீட்டுல திருடிட்டு இருந்தேனா, இல்ல ஊர் வம்பல எழுதிட்டு வந்து இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தனா? அதான் என் புள்ளைய திருட வச்சிட்டியேமா, அப்புறம் என்ன? பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு. அப்பா வேணாம். என்னடா வேணாம்? அவதான்டா உன்னை இப்படி கெடுத்து வச்சிருக்கா. நிறுத்துங்கப்பா. இதுக்கு மேல என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுனீங்க நல்லா இருக்காது. வித்யா உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு, அதனால வித்யா மேல ரொம்ப பாசம் இல்ல உங்களுக்கு. அவளுக்காக எவ்வளவு தடவை இவளை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்பெல்லாம் நானும் ஒரு முட்டாள் மாதிரி உங்களோட நின்னு கை தட்டி சிரிச்சிருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. டேய், நானே என் பொண்டாட்டியை மதிக்காதப்ப நீங்களே அப்படி மதிப்பீங்க. எப்பவாவது நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நீங்க என்ன கண்டிச்சிருக்கீங்களா? இவளுக்கு ஒரு அசிங்கம்னா அது எனக்கும் அசிங்கம் தானே. இப்பதான் முத தடவையா என் புருஷன் எனக்காக பேசிருக்காரு. உடனே எல்லாரும் நான் தான் சொல்லி கொடுத்து பேசுறதா சொல்லுவீங்க. ஆமாங்க, நான் தான் அவருக்கு சொல்லி கொடுக்கிறேன். தப்பா எதுவும் சொல்லி கொடுக்கல. இங்கெல்லாம் எது நடக்குதுன்னு கண்ணை திறந்து பார்க்க சொல்லி கொடுக்கிறேன். அவர் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அது உங்க யாருக்கும் பொறுக்கல. இதெல்லாம் இவ்வளவு நாள் உன் மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்ககிட்ட சிரிச்சு பேசிட்டு இருந்தியா? டேய், அம்மாவுக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணுதான்டா. அப்படி பார்த்தா எங்களை முதல்ல அம்மா அப்பான்னு கூப்பிட்டது நீ. எங்களை விட அவங்களுக்கு உன் மேல தான்டா பாசம் அதிகமா இருக்கும். அதை நீ புரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. இவங்க வேற அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டேய், அப்படி அம்மா எனக்காக என்ன செஞ்சிட்டாங்க? உன்னை எப்படி படிக்க வச்சாங்களோ அதே மாதிரி தான் அம்மா என்னையும் படிக்க வச்சாங்க. டேய், அவங்களுக்கு இப்ப ஒரே ஒரு கோவம் என்ன தெரியுமா? நான் அவங்களுக்கு பிடிக்காத குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்தது மட்டும்தான். இப்ப வரைக்கும் என்ன ஒரு அடி தள்ளி நிக்க வச்சு மட்டும் தான்டா பாக்குறாங்க. அதுக்காக அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லைன்னு சொல்லுவேனா? இனிமே இவ்வளவு அவங்க மருமகளா ஏத்துக்கவே இல்லையடா. அப்படி இருக்கும்போது நீ நீ எப்படி அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிற? சரிடா, இப்ப நான் தான் முக்கியம்னு வச்சுக்கேன். நான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் செஞ்ச தப்பெல்லாம் பெருசா எடுத்துக்காம என்ன மன்னிச்சு விட்டுருப்பாங்களே. அப்படி விட்டாங்களா என்ன? என்ன வீட்டை விட்டு துரத்துறாங்களே. உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாம் நடந்துச்சு. என் பொண்டாட்டியை இந்த வீட்டுக்கே திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? டேய், நம்ம அம்மா எப்பவுமே ஒரே மாதிரி தாண்டா இருக்காங்க. உன் மனசு தாண்டா
சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்க. தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு நீ மத்த எல்லாரையும் தப்பு சொல்லாத. பாத்தீங்களாங்க, உங்க தம்பிய பாத்தீங்களா? உங்களை சந்தர்ப்பவாதின்னு சொல்றாரு. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீங்களும் சும்மா அவங்ககிட்ட எடுத்து கொடுக்காதீங்க. அப்ப நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நீ அப்படித்தான்டா சொன்ன. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் சந்தர்ப்பவாதியாவே இருந்துட்டு போறேன். டேய், நல்லவங்கிற பேரை வாங்கி ஏமாந்து நிக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேல். அப்போ நீ புரிஞ்சுக்கவே மாட்டல்ல? இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல. போதும், எங்களை விட்டுருங்க. டேய், உங்க 3 பேரையும் 10 மாசம் சுமந்து பெத்தவடானா? பெத்த வயித்த தொட்டு நான் சொல்றேன்டா, நான் உங்க யாரையும் பிரிச்சு பார்த்ததே இல்ல. நீங்க 3 பேருமே எனக்கு ஒண்ணுதான். தப்பு யார் செஞ்சாலும் அவங்க மேல கோவப்படுறது என்னோட இயல்பு. அப்பதான் அது திரும்ப நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை. டேய் டேய், நான் உன்னை பயமுறுத்தி எல்லாம் வச்சிருக்கலடா. எனக்கு அப்புறம் இதையெல்லாம் நீங்க எல்லாரும் தானே பாத்துக்க போறீங்க. அந்த பொறுப்பு எப்பவுமே இருக்கணும்னு கொஞ்சம் கண்டிப்பா இருந்தேன். அவ்வளவுதான்டா. அது உனக்கு இவ்ளோ காயத்தை உருவாக்குன்னு சத்தியமா நான் நினைக்கலடா. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உனக்கு பட்டுதுன்னா என்ன மன்னிச்சிருடா. வேதா, டேய், அம்மா, என்னமா அதெல்லாம்? டேய், என்ன நீ அவன் உன் புள்ள, அவங்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லங்க, நாம எல்லாரும் அவனை குற்றவாளின்னு சொல்லும் போது அவன் என்னையே குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டான். நானும் தப்பு பண்ணிருக்கேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சும்மாரு வேதா, சும்மாரு. எல்லாம் இந்த பணத்தால வந்ததானே. டேய் டேய் விஜய், எதுக்குடா இந்த பணம்? சொல்லுடா, எதுக்குடா உனக்கு இந்த பணம் வேணும்? ஒரு பிரைவேட் ஸ்கூல் விலைக்கு வந்துச்சு, அதை நான் தனியா வாங்கணும்னு நினைச்சேன். அப்போ நீ தனியா வாழணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? எத்தனை நாளைக்கு உங்க அடையாளத்தை மட்டுமே சுமந்துக்கிட்டு உங்களோட நிழலே வாழ்றது? இவ்வளவு வளர்ந்திருக்கேன், இப்ப வரைக்கும் எனக்குன்னு தனியா எந்த அடையாளமும் இருக்கா? நான் எப்பவும் வேதாவோட பிள்ளையா மட்டும் தானே இருக்கேன். டேய், இதெல்லாம் உன் பாக்கியேண்டா. போதும்பா, அந்த சந்தோஷத்தை நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன். டேய், சரி, உனக்கு இந்த பணம் போதுமா? இல்ல பத்தாது. என் பொண்டாட்டியோட நகையெல்லாம் விற்கணும், வெளியில வட்டிக்கும் கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துதான் வாங்கணும். நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க என்ன எனக்கு சொத்தா பிரிச்சு கொடுக்க போறீங்க? வித்யா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, நடக்கிறதே வேற. ஏய், ஏன் புருஷன் மேலேயே கை வைக்கிறியா நீ? ஒரு வீட்டுக்கு வாழ வந்தா அந்த குடும்பம் கடைசி வர ஒன்னா இருக்க உதவி பண்ணணும். இப்படி குடும்பத்தை ரெண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. சேர்ந்து வாழ்றதோட சந்தோஷம் உனக்கு தெரியல. நீ எல்லாம் ஒரு பொண்ணு, எதுவுமே கூட இருக்கும்போது அதோட மதிப்பு தெரியாது. விட்டு போனதுக்கு அப்புறம் தான் மனசு துடிக்கும். சஞ்சய், இத்தனை நாள் பழகிட்டோம், அமைதியா நிக்கிறேன். மரியாதையும் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிடு. உங்க அம்மா சம்பாதிச்ச பேரை காப்பாத்தினாலே போதும். தனியா அடையாளத்தை உருவாக்குறாரா? சொத்தை பிரிக்கணுமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும்
அதெல்லாம் நடக்காது. என்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். சஞ்சய், வித்யாவை பேச வேணான்னு சொல்லு. அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. என்ன உரிமை? குழந்தை கை நீட்டி அடிக்கிறது தான் உரிமையா? இந்த அநியாயத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க. இனிமே சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுனீங்கன்னா நான் என்ன செய்வேனே தெரியாது. பாத்தீங்களாங்க, இவளுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க. நான் எப்பவும் நியாயமா தாங்க பேசுவேன். டேய் சஞ்சய், உள்ள கூட்டிட்டு போடா அவள. எதுக்குடா அவளை உள்ள கூட்டு போனோம்? என்ன மிரட்டுற? உள்ள கூட்டிட்டு போடா அவள. முடியாதுடா. என்ன பண்ணுவ? தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு கோவம் வருதா உங்களுக்கு? என்னடி சொன்ன? ஏய் விஜய், டேய் டேய் விஜய், இருடா, சொன்ன கேளு. ஏய், நிறுத்துங்கடா. போதும்டா, போதும். இதுக்கு மேல எதையும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. என்ன தைரியம் இருந்தா ஏன் பையனை நீ கை நீட்டி அடிப்ப? இல்லத்த, அவரு சொன்னது வந்து ஏய், அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும். அதுக்காக அவனை கை நீட்டி அடிப்பியா? யாரு யாரு உனக்கு இந்த ரைட்ஸ கொடுத்தது? அவன் இந்த குடும்பத்தோட மூத்த புள்ள. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. அதுவும் அவனோட தம்பி பொண்டாட்டி. நீ அவன் மேலேயே கைய நீட்டுற. வித்யா, தப்புமா. நீ பண்ணது பெரிய தப்பு. நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. நீ ஏமா இப்படி பண்ண? இல்ல மாமா, அது இல்லம்மா, நீ எதுவும் பேசாத. இவ்ளோ நேரம் அவன் பேசினது, அவன் நடந்துகிட்டதெல்லாம் அவனோட தப்பு. ஆனா நீ ஒரு நிமிஷத்துல எங்க எல்லாரையும் அவன் பக்கம் பேச வச்சுட்டியம்மா. அவனை நான் அடிக்கலாம், என் பொண்டாட்டியை அடிக்கலாம், அண்ணன் தம்பி கூட அடிச்சுக்கலாம். நீ எப்படிமா அடிக்கலாம்? அப்பா இல்லப்பா, அவ சஞ்சய், இந்த விஷயத்துல நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. வித்யா, விஜய் கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா பட்ட அவமானம் இல்லைன்னு போயிடுமா? எங்க இதுக்கு மேலயும் நம்ம இந்த வீட்ல இருந்தா அது நமக்கு தாங்க அசிங்கம். வாங்க நம்ம கிளம்பலாம். இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த வீட்ல இருக்க கூடாது. வாங்க. ஸ்னேகா, எங்களை தடுக்காதீங்க அத்தை. இதை நான் சஞ்சய் கை நீட்டி அடிச்சிருந்தா இவ சும்மா இருப்பாளா? எங்களுக்கு மான ரோஷம் எல்லாம் இருக்கு. காலத்துக்கும் என்னாலதான் இந்த குடும்பம் வாழுது, எங்க அம்மா கொடுத்த பணத்தாலதான் இந்த காலேஜே உருவாச்சுன்னு சொல்லுவா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களால இருக்க முடியாது. நாங்க எங்க வழிய பார்த்துட்டு கிளம்புறோம். இவரு கேட்ட மாதிரி நீங்க என்ன சொத்தா பிரிச்சு கொடுக்க போறீங்க? நீங்க வாங்க போலாம். கொடுக்கறேன். சொத்தை பிரிச்சு கொடுக்கறேன். என்னங்க, நம்ம லாயர், ஆடிட்டர் எல்லாரையும் வர சொல்லுங்க. நாளைக்கே சொத்தை பிரிக்கிறோம். வேதா, நீ என்ன பேசுற? இது ஒரு சின்ன சண்டை தானே. இதுக்கு போய் சொத்து? இல்லங்க, இனியும் இந்த குடும்பம் ஒன்னா இருந்தா ஏன் பசங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க. வேணாம், பிரிச்சு கொடுத்துருவோம். அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவங்க சந்தோஷமா வாழட்டும். யாரையும் நாம தடுக்க வேண்டாம். வேதா,
வந்துட்டாங்க. சார் 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 ஒரு நிமிஷம். கொஞ்சம் இருங்க இல்ல மேடம், அவங்க சொத்தை எல்லாம் அவங்க பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறதா சொல்றாங்க. அது உண்மையா சார்? அவங்க பசங்களுக்கு இடையில பெரிய சண்டன் கேள்விப்பட்டோம். அது உண்மையா சார்? ஐயோ அது இத்தனை வருஷமா ஒத்துமையா இருந்த குடும்பம் இப்ப பிரியறதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? இங்க பாருங்க, இதெல்லாம் உங்க ஃபேமிலி மேட்டர். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க. நீங்க எல்லாரும் போறீங்களா ப்ளீஸ்? சார் 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 ப்ளீஸ் சார் சொல்லிட்டு போங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போங்க ஒரு சார். क्वेश्चन மட்டும் பதில் சொல்லுங்க சார். சார் சார் நீங்களா சொல்லுங்க சார். உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லுங்க சார். சார். நீங்களாவது சொல்லுங்க சார். என்ன சார் ப்ளீஸ் சார். காரணம்? சார் சார் சொல்லிட்டு சொல்லுங்க போங்க சார். சார். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உட்கார். வணக்கம் சார். மேடம் 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 ப்ளீஸ். மேடம் மேடம், ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம். மேடம். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் கிளம்புங்க. சார் ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்டுக்கிறேன் சார். கிளம்புங்க. மேடம் மேடம் உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனையாமே? நான் என்னோட பசங்களுக்கு என் சொத்துக்கள் எல்லாத்தையும் சமமா பிரிச்சு கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன். நான் என்னோட எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் விலக போறேன். ஏன் மேடம் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? உங்க பசங்க ரெண்டு பேருக்கு சண்டன் கேள்விப்பட்டமே, அது உண்மைதானா மேடம்? உங்க யூகங்களுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான். இத பெருசாக்க வேண்டாம். மேடம் இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन தான் மேடம். ப்ளீஸ் வேற எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். உங்களை மீட் பண்ணணும்னா நானே சொல்றேன். அப்ப வாங்க. ரொம்ப நன்றி. நீங்க கிளம்புங்க. மேடம் மேடம் வாட்ச்மேன் மேடம் கேட் இழுத்து மூடுங்க. சரிங்க மேடம். சார் ப்ளீஸ் கிளம்புங்க சார். சார் மேடம் சொல்றாங்கல்ல இல்ல கிளம்புங்க. சார் ஒரே ஒரு Sir, क्वेश्चन. வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். உட்காருங்க. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மேடம். எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். ஆனா ஏதாவது பிரச்சனையா? இல்ல மேடம், இந்த முடிவை இன்னொரு தடவை நீங்க யோசிக்கலாமே. இனி யோசிக்கிறதுக்கு பொண்ணும் இல்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க உங்க பசங்க பேசுறோம். இல்லங்க, வேண்டாம். வேதா, பிரியறது ஒரு நிமிஷத்தில் நடந்துருமா? ஆனா அதுக்கப்புறம் சேர்றது ரொம்ப கஷ்டம். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைன்னா பேசி சரி பண்ணிக்கலாம். திடீர்னு சொத்தை பிரிக்கணும்னா எப்படிமா அது? சஞ்சய், என்னடா இதெல்லாம்? அங்கிள், எனக்கு இந்த குடும்பம் ஒண்ணா இருக்கணும்னு தான் ஆசை. உன் பொண்டாட்டியால எதுவும் பிரச்சனையா? இல்ல அங்கிள், அவளும் எப்பவும் இந்த குடும்பம் சேர்ந்து இருக்கணும்னு தான் நினைப்பா. நினைப்பா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவங்கதான். அப்படியே ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பேசுவாங்க. அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. விஜய், என்னடா நடக்குதுங்க? அண்ணனும் தம்பியும் ராம லட்சுமண மாதிரி அவ்வளவு ஒத்துமையா இருப்பீங்க. இப்ப என்னடா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லா இருக்காப்பா உங்களுக்கு? டேய், உங்க அம்மா அப்பாவை சென்னைக்கு வந்ததுல இருந்து எனக்கு தெரியும். முதல்ல இவங்க ஆரம்பிச்ச ஸ்கூலுக்கு இடம் கொடுத்தவனே நானு. உங்க குடும்பத்தோட எல்லா நல்லது கெட்டதுலையும் கலந்துட்டு இருந்திருக்கேன். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா. தம்பி, ஒத்துமைதான் பலம். இந்த மாதிரி வீம்பு பிடிச்சிட்டு சொத்தை பிடிச்சிட்டு போன முக்கால்வாசி பேரோட வாழ்க்கை முடிஞ்சு போன கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? நாங்க அப்படிலாம் அழிஞ்சு போக மாட்டோம். ஏன் அத்தை மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் பாப்பாங்களா? எங்களுக்கெல்லாம் பார்க்க தெரியாதா? ஏமா, உனக்கு பேசக்கூட தெரியுமா? வேதா முன்னாடி மூச்சு கூட விட மாட்ட, இப்ப இப்படி பேசுற? எல்லாம் எங்க நேரம் சார். என்ன நேரம்? என்ன நடந்தாலும் நாங்க அப்படியே வாய் மூடிட்டே இருக்கணுமா? அப்படி இருந்ததாலதான் இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். என்ன நிலைமைமா? உங்களை நாங்க என்ன நடுரோட்லயா விட்டோம்? இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் செஞ்சிருப்பீங்க. ஸ்னேகா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் ஒண்ணும் அப்படிலாம் ஸ்னேகா, அமைதியா இரு. இல்லங்க, அவர்தான். அமைதியா இரு.
விஜய், டேய் கண்ணா, உனக்கு என்னப்பா வேணும்? நீயே சேர்மனா இருந்துக்கோ, பணம் எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்க. இப்படி சொத்தை பிரிக்க சொல்றது நல்லா இருக்காப்பா? என்ன அங்கிள், பாவம் பார்த்து பிச்சை போட சொல்றேன், வாங்கிக்கன்னு சொல்றீங்களா?